புட்லூர் அங்காளம்மன் ஆலயத்தில் நடக்கும் அதிசயம் தெரியுமா? ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் புட்லூர் வனத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். நீண்ட தூரம் நடந்து களைப்படைந்ததால் கர்ப்பிணியாக இருந்த பார்வதியை வேப்ப மரத்தின் நிழலில் அமர வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வர சென்றார் சிவபெருமான். அந்த சமயம் பலத்த மழை பெய்து கூவம் நதியில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது. அதனால் சிவபெருமானால் நதியை கடக்க முடியவில்லை. வெள்ளம் குறையும் வரை காத்திருந்தார். இதற்கிடையே மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த பார்வதியின் மீது மணல் சரிந்து விழுந்து மூடியது. சிவன் அங்கே சென்று பார்த்தபோது பார்வதியின் மீது புற்று வளர்ந்திருந்தது. பார்வதி தேவி புற்றுக்குள் ஐக்கியமானதை அறிந்த சிவபெருமான் அப்படியே நின்றுவிட்டார். இதை பிரதிபலிக்கும் விதமாக சிவபெருமான் சற்று கவலை கொண்ட முகத்துடன் தாண்டவராயன் என்ற பெயரில் இந்த கோவிலில் காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் பார்வதி தேவி நிறைமாத கர்ப்பிணியாக மல்லாந்து படுத்த நிலையில் அம்மனாக காட்சியளிக்கிறார். மேலும் இந்த கோவிலில் பெண்கள் 3 எலுமிச்சம் பழங்களை வாங்கி வந்து அம்மன் மேல் வைத்து முந்தானை ஏந்தி நிற்பார்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்றால் அந்த எலுமிச்சம் பழம் உருண்டு வந்து அவர்களின் சேலையின் மீது விழும் அதிசயம் நடக்கிறது. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.